அவங்க 12ஆம் வசனத்துல 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜா போஜனத்தை புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். ஓகே, இப்போ ஸ்பிரிச்சுவலா பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்த்தோம். இங்க என்னன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, 10 நாளுக்கு எங்களுக்கு என்ன கேட்கறாங்க, காய்கறி மட்டும் கொடுங்க, ராஜ போஜனம் வேணாம்னு சொல்லி தானியேல் சாத்ராக் மேஷாக் அப்படின்னு கேட்கறாங்க. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மற்றவங்களை விட அந்த 46 பேர், 46 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், சும்மா ஒரு 50 பேருக்கு கணக்கு போட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த டைம் அதே எண்ணிக்கை கிடையாது. அந்த மற்ற ராஜபோஜனம் சாப்பிட்ட மற்றவங்களை விட ராஜபோஜனத்தை சாப்பிடாம காய்கறி தண்ணீரை மட்டும் பாருங்க, இந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முகம் தான் கலையுள்ளதா இருந்ததா, சரீரம் புஷ்டியா இருந்ததா, இவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க சொல்லி வசனம் சொல்கிறது. சரி, இந்த ஆவிக்குரிய ரீதியா பார்க்கணுமா உலக பிரமாணமா கொஞ்சம் பிராக்டிகலா நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தானியேல் தீர்மானம் எடுக்க அந்த ராஜ போஜன தானியேல் தீட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ராஜாவுடைய மேதையில எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் அதெல்லாம் இருக்கு, எண்ணெயில ஃப்ரை பண்ணி நல்லா வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கிறது ருசியுள்ள பதார்த்தங்களுக்கான அந்த தானியல் சாப்பிட மாட்டேன் தீர்மானம் எடுத்ததுனால அவர் ஆரோக்கியமா இருந்தார், ஒரு உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்ப தானியல் ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள அந்த உணவை சாப்பிடறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். தன்னுடைய சரீரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாரு இந்த தானியல். நம்ம அப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, சாப்பிட்ற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம். சரி, தண்ணீரை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். சாப்பிட்ற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், எண்ணெய் பொருள் முதல்ல நம்ம என்ன பண்ண சாப்பிடுறத நிறுத்தணும். நிறைய பேர் பாருங்க எண்ணெய் பொருள் இஷ்டத்தையும் எண்ணெய் பொருளா சாப்பிடுது. எண்ணெய் பொருள் பாருங்க, போண்டா பஜ்ஜி அது இதுன்னு எண்ணெய் பொருள் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுது, சிக்கனை எண்ணெயில சாப்பிடுது, எல்லாமே எண்ணெய் பொருளா சாப்பிட்டு கடைசியில பாருங்க என்ன ஆகுது, நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் வந்துடுது. நிறைய பேர் எண்ணெய் பொருள் சாப்பிடணும், கொலஸ்ட்ரால் வந்து இந்த மூச்சுக்கொள்ளல் அந்த இருதயத்துக்கு போகிற வாழ்கள்லாம் அதெல்லாம் இது ஸ்தோத்திரம் கொழுப்பு அடைச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். எல்லா வயசுலயே செத்து போயிறாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த கொழுப்பு ஜாஸ்தி. சாப்பிட்டு ஆண்டுட்டு போய் ஆண்டவரே இந்த சின்ன வயசுலயே நீ உயிரை எடுத்துக்கொண்டு நான் எடுக்கலப்பா, நீ சாப்பிட்ட போண்டா தான் எடுத்துச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன பொருளா சாப்பிடுது, என்ன பொருளா சாப்பிட்டு கண்டதையும் போனதையும் சாப்பிட்டு கடைசியில வந்து உடம்புல ஏதாவது கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்ல ஆட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு கேட்குது, ஆண்டவரே உங்க இவ்வளவு நம்பினேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, சாத்தான் மேல பழி போடுறது. இந்த சாத்தான் சும்மாவே இல்லாம எனக்கு வியாதியை கொண்டு வருது. உண்மையில புரிஞ்சு கொள்ளுங்க, நிறைய நேரத்துல நம்ம வியாதி வந்ததுக்கு காரணம் சாத்தானும் கிடையாது, ஆண்டவரும் கிடையாது, நம்ம வாய் தான். ஹல்லேலூயா. இந்த மூக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த வாயை மட்டும் நம்ம மூடிட்டு இருந்தோம்னா நிறைய வியாதிகள் நமக்கு வரவே வராது. இந்த வாய் தான் பிரச்சனை. எண்ணெய் பொருள் அடிச்சு விடுறது, நல்லா பஜ்ஜா சாப்பிடுறது, போண்டாவா சாப்பிடுறது, ஸ்தோத்திரம் கறியை வந்து வேக வச்சு சாப்பிடுறது, சும்மா வறுத்து சாப்பிடுறது. அதுக்காக வறுத்து சாப்பிடுறது சொல்லு, எப்பயாவது சாப்பிடுங்க. ஆனா நிறைய பேர் எப்ப பார்த்து வறுத்து தான் சாப்பிடுது. வேக வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் இதாக செட்டே ஆகுது. இப்படி சாப்பிட்டு நிறைய பேர் போண்டா சாப்பிட்டு கடைசியில போண்டாவுக்கு புடவை கட்டின மாதிரி ஆயிடுறாங்க பாருங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. முட்டை பப்ஸா சாப்பிட்டு முட்டை பப்ஸுக்கு போட்ட மாதிரி நிறைய பேர் ஆயிடுறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய எண்ணெய் பொருளா சாப்பிட்டு தர்பூசணியை முழுகிற மாதிரி ஆயிடுது நம்மளுடைய வயிறுலாம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எண்ணெய் பொருளை முதல்ல சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கு நீங்க தான் காரணம். நீங்க இஷ்டத்துக்கு எண்ணெய் பொருளா கண்டது போனதை சாப்பிட்டு நாளைக்கு வியாதி வந்தா ஆண்டவரே எனக்கே வியாதி வந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, இல்ல சாத்தா மேல பழிய போடுறது, அது முட்டாள்தனம். நம்ம தான் கொஞ்சம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கணும். இந்த உடம்பு ஆர்டர் கொடுத்துருக்காரு, இந்த உடம்பை நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதனால எண்ணெய் பொருளை சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு நீங்க வந்து நிறுத்துங்க. அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் சாப்பிடுறது நிறுத்துங்க. எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, வாயில பல்லே இல்லைனாலும் இந்த கறி சாப்பிடாம நம்ம மக்களால் இருக்க முடியாது நிறைய பேர். இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இறைச்சி சாப்பிடுறது நிறுத்துங்க. ஏன்னா அதுக்கு ஒரு வயசு தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து இந்த இறைச்சி சாப்பிடுறதை கம்மி பண்ணுங்க. முடிஞ்சா சாப்பிடாதீங்க. ஒரு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் கறி மீன் எல்லாம் சாப்பிடாதீங்க, கம்மி பண்ணுங்க. சாப்பிடுறதை நிறுத்துங்க. இல்ல முடியலன்னா சாப்பிடுற அளவு கம்மி பண்ணுங்க. உடம்பு வாயில பட்டு இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, ஆனா கறி போய்கிட்டே இருக்கு, மீன் உள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள, அது விட்டுறதே கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு தருறது. ஹல்லேலூயா. அப்புறம் வியாதி வராம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆயில கூட்டலாம்னு பார்த்தா இவன் ஆயில் ஐட்டமா சாப்பிட்டு ஆயில குறைச்சாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ இந்த வயசானவங்க வந்து கொஞ்சம் இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. முடிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க, முடியலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க.
அதே மாதிரி கொஞ்சம் இளம் வயது உள்ளவங்க கூட நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, தப்பு இல்லை, அது உடம்புக்கு நல்லது தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை வேக வச்சு சாப்பிடுறது, இந்த ஆயில் ஐட்டமா அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத கம்மி பண்ணுங்க. ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கடையில கிடைக்கிற கண்டது போன இந்த லேஸு, பர்கரு, புர்கரு, இந்த என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, இந்த குர்குரே, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நீங்களும் சாப்பிடாதீங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க. அல்லையா, இந்த கடலை மிட்டாய், இந்த மாதிரி ஆரோக்கியமானதெல்லாம் இருக்கு, வேர்க்கடலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். எது உடம்புக்கு தீமையோ, எது உடம்புக்கு ஆகாதோ அதை தான் தேடி தேடி காசு கொடுத்து வாங்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. இந்த தானியலுடைய முகம் மற்றவங்களோட ஏன் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, அவன் நல்லது சாப்பிட்டாரு. கண்டது போனதை அடுத்து புசிங்கிறது. உங்களுக்காக படைக்கப்பட்ட விருந்துலாம் அவர் சாப்பிடுங்க. அவர் கொஞ்சம் கண்ட்ரோல், அந்த சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோல் இருந்தார். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எண்ணெய் பொருளை இனிமேல் என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாமே நம்ம சமையலுக்குங்க கம்மி பண்ண போறோம். ஆயில் ஐட்டத்தை நீ கம்மி பண்ணா உன் ஆயில் அதிகரிக்கும். ஆயில் ஐட்டத்தை நீ அதிகப்படுத்தினா உன் ஆயில் கம்மியாகும். ஸோ உனக்கு எந்த ஆயில் வேணும்ன்றது நீ முடிவு பண்ணு. சாப்பிட்ற ஆயில் ஐட்டத்தை கம்மி பண்ணிட்டா உன் வாழ்க்கையில உன்னுடைய ஆயுசு நாட்கள் அந்த ஆயில் அதிகரிக்கும். நீ ஆயில் ஐட்டம் ஜாஸ்தி பண்ணனா உன் ஆயுசு நாட்கள் ஆயில் கம்மியாகும். அதனால கொஞ்சம் ஞானமா நம்ம செயல்படுவோம். ஆயில் உணவை, இந்த ஆயில் ஃபுட்டை சாப்பிடுறது நீங்களும் நான் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும், சாப்பிடாம இருக்கணும். ரெண்டாவது, இந்த டீ, நிறைய பேர் பாருங்க சக்கரை வந்து உடம்புக்கு அவ்வளோ கேடு. நிறைய பேர் பாருங்க டீ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10-15 டீ உள்ள போயிடும். 7-8 டீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க பாரு. ஆனால் டீ மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் போகுது. டீ குடிக்க வேணாம் நான் சொல்றேன், ஆனா என்னன்னா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிப்போம். சர்க்கரையை வந்து கம்மி பண்ணணும், அது அவ்வளவா நம்ம உடம்புக்கு கேடு. ஆனால் டீ குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆயில் ஐட்டத்தை கம்மி பண்ணணும். இந்த முடிஞ்சா ஒரு முறை ஒரு சகோதரி வந்து நம்ம வீட்டுக்கு, அப்போ வந்து என்னோட ஒய்ஃபோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து டீ குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு டீ விற்க, என்னோட ஒய்ஃப் வந்து டீ விற்க போகும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை டீ வேணாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஏப்பம் வளர்த்து ஜாஸ்தி இருந்துச்சு, கொஞ்சம் வெக்கலிக்குதுன்னு சொன்னாங்க, அது ஜாஸ்தி இருந்துச்சு. எத்தனையோ டாக்டர்லாம் போனேன், எத்தனையோ மருந்து சாப்பிட்ட ஒன்றும் சரியாகல. அப்போ ஒரு டாக்டர் சொன்னாரு, இந்த டீ காஃபி குடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. என்னைக்கு டீ காஃபி என்ன குடிக்கிறது நிறுத்தணும், அன்னையிலேருந்து இந்த நெஞ்சு கழிக்கிறது, இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு, உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ டீ காஃபி குடிக்கிறதுன்னு சொன்னேன். இல்லையா, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க டீ காஃபி குடிக்காம இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வியாதிகள் வராது. நீங்க நம்ம உடம்புல நிறைய வியாதி வரதுக்கு இன்னொரு ரீசன் என்ன, டீ காஃபி இஷ்டத்துக்கு குடிக்கிறது. அதுக்காக குடிக்க வேணாம்னு சொல்லல, குடிங்க, ஒரு அளவா குடிங்க. இப்போ சர்ச்சை முடிச்சோடனே நீங்க யாருமே டீ குடிக்காம போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன அவ்வளோ டீ வச்சு நாங்க என்ன பண்றது. அதனால இப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால டீயே வேணாம்னு சொல்லிட்டு டீ குடிக்காம போயிடாது, குடிங்க. ஆனா அளவுக்கு அதிகமா குடிக்க வேண்டாம். அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லிருப்பாங்க, ஸ்தோத்திரம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமா வேணா அளவுக்கு மீறினா நஞ்சு. அதான் ஆண்டவர் கூட சொல்றாரு, இப்போ பைபிள்ல கூட எழுதப்பட்டிருக்கு, தேனை கண்டுபிடித்தால் அதை மட்டாய் சாப்பிடு, மிகுதியாய் சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, வசனம் முடிக்கிறீங்க, என்ன வசனம் என்ன சொல்லுங்க, நீதி முடிக்கிறது, மிகுதியா சாப்பிட்டா ஒருத்தருக்கு தான் வசனம் தெரிஞ்சு சந்தோஷம். அதிகமா சாப்பிட்டா நீ வாந்தி பண்ணி போட்டுருவ. அப்ப எதுவுமே அளவுக்கு மீறினாதான் கஷ்டம். ஸோ அதனால டீ கூட கொஞ்சம் முடிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்கு டீ குடிக்காம இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் டீ குடிக்கிறத என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். ஆயில் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்க, டீ குடிக்கிறத கம்மி பண்ணுங்க, டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி கடையில கண்டது போனதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க கண்டது போனது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க வாயிலும் கண்டது போனதான் மாறிடும். நிறைய பேர் பாருங்க, குப்பையில போட வேண்டியதெல்லாம் தொப்பையில போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அல்லேலூயா, குப்பையில போட வேண்டியதை குப்பையில போடுங்க, தொப்பையில போடாதீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஆயில் ஐட்டம் எல்லாம் கம்மி பண்ணுங்க. சக்கரை சாப்பிடுறதுக்கு, இந்த டீ காஃபி கம்மி பண்ணுங்க, சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணுங்க. நிறைய பேர் தோசைக்கெல்லாம் பார்த்து சர்க்கரையை போட்டு கொட்டி வாங்குறதுக்கு அடிப்பாங்க, சாப்பிடாம பாருங்க, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காக, அல்லேலூயா. ஸோ சுகரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கடையில விற்கிற கண்டது போனதெல்லாம் நீங்களும் நானும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க, குடிக்க தண்ணீர் மாத்திரம் கொடுத்து. குடிக்க தண்ணீர், இப்ப தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்கு நம்ம குடிச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம 24 மணி நேரம் எங்க இருக்கணும், ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஊட்டி கிளைமேட்டுக்கு அந்த அளவுக்கு குடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் கூட ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் ஆகுது கொஞ்சம் அதிக தண்ணீரை வந்து நம்ம குடிக்கணும். நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்னன்னா அந்த தண்ணி நம்ம நிறைய குடிச்சாலே நிறைய வியாதிகள் வராதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நீ எந்த பிரச்சனைக்கு வேணா போய் பாருங்களேன், உங்களுக்கு எந்த வியாதி, உங்க உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் டாக்டர் போய் நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நிறைய தண்ணி குடிக்கணும். கல்லு வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க,
தண்ணி நிறைய குடிக்கிறாங்க. வேற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கண்ணு எரிச்சல்னா என்ன சொல்றாங்க, தண்ணி குடி. நீ என்ன ப்ராப்ளம் போய் டாக்டர் சொல்லி அவங்க சொல்லுவாங்க தண்ணி நிறைய குடி. நீங்க நம்ம நிறைய தண்ணி குடிக்காத மாதிரி தான் நம்ம உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் வருகிறது. அதனால நம்ம என்ன பண்ணோம், நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நேற்று சனிக்கிழமை நேற்று எத்தனை பேர் எவ்வளவு தண்ணி குடிச்சிங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்க? ஓகே, 2 பேர் குடிச்சிங்க, 3 பேர் குடிச்சிங்க, நல்லது. அவங்க நல்லா இருப்பாங்க. மற்றவங்கலாம் 1/4 கிளாஸ் தண்ணி கூட சாப்பிட்ட உடனே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி குடிப்பாங்க. நிறைய பேர் குடிச்சா தண்ணி குடிச்சிட்டேன், ஒரு திருப்தி வந்துடும். 1/4 கிளாஸ் தண்ணி எந்த மூலிக்கு இல்லையா? அதனால தண்ணி கொஞ்சம் தயவு செஞ்சு நிறைய குடிங்க. உடம்பு நல்லா இருக்கணும். ஆவியை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு உடம்புல தேவையில்லாத வியாதிகள் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் வச்சு பாருங்க. அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது, கம்மி பண்ணணும். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சுகரை கம்மி பண்ணணும். அடுத்து தண்ணி நிறைய தண்ணி குடிக்கணும். அடுத்து பாருங்க, சரீரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் சரீரத்தை ஆரோக்கியமா வச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு காரியம், இன்னொரு ஆலோசனை சொல்றேன். கொஞ்சம் என்ன பண்ணா, உடற்பயிற்சி செய்யணும். கிறிஸ்தவர்களாகி நீங்களும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. கிறிஸ்தவ மாதிரி உடற்பயிற்சி செய்ய மாட்டான் பாத்துட்டீங்களா? பாத்தீங்கன்னா அவனுடைய உடலே பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யற அந்த தம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். வெயிட் அந்த உடற்பயிற்சி செய்து வச்சிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் அவனுடைய உடம்பே இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சியை செய்ய மாட்டான். பைபிள்ல எங்கேயாவது ஆண்டவர் உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. நிறைய பேர் உடற்பயிற்சி செஞ்சாலே பாவம் கூட செய்வாங்க. இல்ல, உங்க உடம்புக்கு சில உடற்பயிற்சி தேவை. அதனால ஜிம்முக்கு போறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, தொடர்ந்து ஜிம்முக்கு போங்க. ஆனா ஜிம்முக்கு போகும்போது அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அளவா பண்ணுங்க. மாங்குன்னு அடிச்சு மாரடிப்பு வந்து போயிடாதீங்க. ஏன்னா நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்படுறோம், ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க, மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில மாரடிப்பு வந்து போய் சேர்ந்துறாங்க. நிறைய பேர் ஆனாங்கல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க பாத்துருப்பீங்க. அதனால ஜிம்முக்கு போறவங்க நல்லா ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்ப நல்லா கட்டுக்கோப்பாவீங்க. ஆனா மாங்கு அடிச்சு மல்லாக்கப்படுத்தி மேல போய் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் அளவா, கொஞ்சம் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லிமிட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. மற்றபடி நம்ம இங்க இருக்கிற மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறாங்க பரவாயில்ல, டெய்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வாக்கிங் போகும். இல்லையா? வாக்கிங் போகணும் சொல்றாங்க. இந்த வாக்கிங் போனா டிப்ரெஷன் வந்து குறையுமா? நமக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு எவ்வளவு வாக்கிங் போனாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கே இமயமலைக்கே போயிட்டு வந்துருக்கோம், அவ்வளவு டிப்ரெஷன் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிங் போக மாட்டேன்றோம். ஆனால் டெய்லி கொஞ்சம் தூரமாவது வாக்கிங் போகணும். இது வந்து உங்க ஆரோக்கியத்துக்காக தான் நான் சொல்றேன். ஆவிக்குரிய ஆரோக்கியமே வேணும், உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் வேணும். ஆவியை மட்டும் பலப்படுத்திட்டு சரீரத்துல வியாதிகள் வந்தா நம்மளால எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி ஆண்டு தேட முடியும்? உங்க உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும். உட்காந்தா எந்திரிக்கவே முடியலன்னு நீ எப்படி முழங்கால் பண்ணிடுவேன்? உன்னால வந்து உடம்ப உன்னை ஸ்ட்ராங்கா வச்சுக்கவே முடியல, உன்னால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா எப்படி நீ ஃபாஸ்டிங் போடுவேன்? ஸோ உடம்பும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதனால கொஞ்சம் வாக்கிங் போறதை நீங்க பழகி கொடுங்க. டெய்லி கொஞ்சம் தூரமாவது வாக்கிங் போங்க, உடம்புக்கு நல்லது. வாக்கிங் போனீங்கன்னா இந்த உடம்புல இருக்கிற சுகர் லெவல் கம்மியாகும். அதே மாதிரி உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கம்மியாகும். ஸோ அதனால கொஞ்சம் வாக்கிங் போக பழக்கத்துக்குள்ள நீங்க சொல்லும்போது இன்னொரு ஞாபகம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பலியிடும் போது அந்த இறைச்சலா நீ சாப்பிட, அந்த கொழுப்பை மட்டும் சாப்பிடக்கூடாது, கொழுப்பை வந்து நீ என்ன பண்ணணும்னா தகடிக்கணும், ஆண்டவருக்கு பலியிடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நானும் ரொம்ப நாள் வச்சு ஏன் ஆண்டவர் கொழுப்பை சாப்பிட வேணும்னு சொல்றாரு. நீங்க கறி எடுக்கும்போது கொழுப்பு சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நிறைய பேர் கை தூக்குறீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த கொழுப்பை ஆண்டவர் ஏன் சாப்பிட வேணான்றாரு? ஏன்னா பழைய பாடல ஏன் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, ஏன்னா நம்ம எதுக்காக இந்த கொழுப்பை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே நமக்கு கொழுப்பு ஏறி கிடையாது. இதுல இன்னும் கொழுப்பு சாப்பிட்டோம்னா எவ்வளவு கொழுப்பு ஆகும் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் கொழுப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா கொழுப்பு அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவனை சும்மா விட்டாலே அவன் சாப்பிடுவான். இதுல சாப்பிடுன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா 24 மணி நேரம் கொழுப்பு தான் உடம்புல போகும். ஏற்கனவே உடம்புக்குள்ள கொழுப்பேறி கிடந்துருந்தா ஆண்டவர் கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அல்லையா? அதனால எண்ணெய் பொருள் நம்ம சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு கேடு. அதனால எண்ணெய் பொருளை கம்மி பண்ணுங்க. அல்லையா? என்னடா அது 8 டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? பைபிள்ல இருந்து தான் சொல்றேன். அல்லையா? ஏன்னா ராஜ போஜனத்தை சாப்பிட்ட அந்த மற்ற பேரை விட இந்த ஸ்தோத்திரம் காய்கறி சாப்பிட்டு தண்ணீர் குடிச்ச இந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் அவங்க முகம் கலையுள்ளதாகவும் அவங்க ஆரோக்கியமானதாகவும் ஞானம் நிறைஞ்சவங்களாகவும் இருந்தாங்க. நீ நம்ம இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன பண்ண சாப்பிடுறது, சுகரை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் அவுட் இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஸ்தோத்திரம் வாத்து மாதிரி இருக்கிறோம் நம்ம. அல்லையா? ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இந்த உடம்பையும் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம இருப்போம். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டா
இன்னும் அதிக நாள் ஊழியம் செய்ய முடியும், இன்னும் அதிக நாள் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், இன்னும் அதிக நாள் நம்முடைய நிறைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும். நம்ம உடம்பை நிறைய பாதுகாக்காதனால தான் நிறைய இடத்துல நமக்கு பிரச்சனை வருகிறது. அதுலையா அதே மாதிரி இன்னொரு காரியம் சொல்றேன், நிறைய பேர் பாருங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்க சாப்பிடாம இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா நிறைய பேர் காலையில சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. பார்த்துட்டீங்களா? டாக்டருங்க என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி ஒரு 5 நாள் நீ தொடர்ந்து காலை சாப்பாடு சாப்பிடணும்னா சுகர் வந்துடும் சொல்றாங்க. நிறைய பேர் சாப்பிடாதனாலே சுகர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுகர் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். தயவு செஞ்சு காலையில நீ நிறைய சாப்பிட முடியலனாலும் கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. எங்க வேலைக்கு போனாலும் நிறைய பேர் வேலைக்கு போறதுக்காக சாப்பிடாம கூட ஓடிடுவீங்க. நீ வேலைக்கு போறதே நீ சாப்பிட்றதுக்காக தான். சாப்பாடை விட்டுட்டு ஏன் இந்த வயிற்று ஒரு ஜான் வயிற்றுக்காக நிறைய பேருக்கு 10 ஜான் பெருசா இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு ஜான் வயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம். ஆனா சாப்பாடுக்காக தான் வேலைக்கு போறோம்னு தெரியாம சாப்பிடாம வேலைக்கு போறோம். அதனால தயவு செஞ்சு வேலைக்கு போறவங்க சாப்பிட்டு போங்க. உன்னால நிறைய சாப்பிட முடியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது கொஞ்சம் வயிற்றுல போட்டு கொஞ்சமாவது லைட்டாவது சாப்பிட்டு போங்க. தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்காதீங்க. அப்புறம் சுகர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், இவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவர் சுகர் வியாதி கொடுத்தாரு? ஆண்டவரோட சுகர் வியாதி கொடுக்கல, நீ ஒழுங்கா சாப்பிடாதனால தான் உங்களுக்கு சுகர் வியாதி வந்துச்சு. இல்லையா? கர்த்தருடைய நாம முடிவு. நான் கூட மதியானத்துல சரியா சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிடாம தான் பார்த்தீங்கன்னா வயிற்றுல ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் கொஞ்ச நாள் பயபக்தியோட சாப்பிட்டு இருந்தேன். மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கு. நானும் கொஞ்சம் மனம் தருவோம். மதியானத்துல கொஞ்சமாக நான் சாப்பிடுவேன். இல்லையா? ஸோ மதியானத்தில் சாப்பிடாதவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கூட கொஞ்சமாவது மதியத்தில் லைட்டாக சாப்பிடுங்க. இந்த வயிறு காயப்படாது. இந்த உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து உடம்பை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இந்த உடம்பை கேர் பண்ணிக்கிட்டே இல்லை, அதுக்கு தேவையான சத்து கொடுக்கறது இல்லை, அதுக்கு தேவையான பராமரிப்பு எதுவுமே பண்றது இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு பின்னால் ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா மட்டும் ஆண்டவர் மேலே குறை சொல்றது, சாத்தான் மேலே குறை சொல்றது. பாவம் சாத்தான் அவன் உண்டு, அவன் மேலே வந்து நிற்கிறான். எல்லா படியும் அவன் மேலே போட்டீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவான்? பாவம். அவன் சொல்றான், நீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு, நீ கிழங்கு போண்டாவா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா கிழங்குகளால் நிரப்பி இருக்கும் பொழுது அவன் இவனுக்கு ஏதாவது வந்துச்சு, நான் கேஸ்டபிளா வந்துச்சு, ஒரே மேல நாலு காத்து கீழே நாலு காத்தா போதும் போது அதுக்கு வந்து சாத்தான் தான் காரணம். அவன் என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டுக்கு காத்தோட காத்தா அவன் ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறான். நீ கிழங்கா சாப்பிட்டு அவன் மேல பழி போட்டா என்னன்னு அல்லையா? கொஞ்சம் நம்ம ஞானமா செயல்படணும். எல்லாத்துக்கும் சாத்தா மேல பழிய போடக்கூடாது. பாவம், எனக்கே சாத்தனை பார்த்தா பாவம், எதுக்கு எடுத்தாலும் சாத்தா மேல பழிய போட்டுருது. திடீர்னு தடிக்கிச்சு, கால் தடிக்கு, இது வந்து இந்த கரெக்டா கண்ணு குடலில கண்ணு வச்சுட்டு போய் இடிச்சுட்டு சாத்தான் திட்டுறது. சாத்தானி ஃபுல்லா அந்த சாத்தானி தடிக்கூடிய சாத்தானி பாவம். அவன் என்ன பண்ணா? நீ கண்ணை குடலில வச்சு நடந்து போனா சாத்தா என்ன பண்ண முடியும்? அல்லையா? அல்லையா? திடீர்னு கரண்ட் கிட்ட போச்சுன்னா உடனே சாத்தானி கரண்ட் போச்சு, சாத்தானி கரண்ட் போனதுக்கு சாத்தானுக்கு என்ன சமம்? பாவம் அந்த சாத்தான் நம்ம எல்லாத்துக்கும் அவனை திட்டி அவன் மூலையில உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் பாக்குற சாத்தா அழுகுன்னு அழுது இருக்கிறான். என்னப்பா பிரச்சனைனா, இப்படி கிறிஸ்தவ இவன் செய்யற தப்புக்கெல்லாம் ஏன்னா என்னையே படிக்கணும்றான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா அழுதுட்டு இருக்கிறான். நீ எங்கடா சாத்தானை பார்த்தேன்னு கேட்க, நீ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். அதனால எல்லாத்துக்கும் காரணம் சாத்தா கிடையாது, ஆண்டவரும் கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம ஞானமா செயல்படாதனால வந்து நம்ம உடம்புல வியாதி வரும். அதனால எண்ணெய் பொருளை கம்மி பண்ணுங்க, சுகரை கம்மி பண்ணுங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ண முடியல பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் வந்து டெய்லி வாக்கிங் போங்க. அப்புறம் நிறையா தண்ணி குடிங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்க சரீரம் வந்து ஆரோக்கியமானதாக புஷ்டி உள்ளதாக இருக்கட்டும். ஃபைனலா ஒரு காரியம், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை எத்தனை பேர் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள எத்தனை பேர் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க? அல்லையா? பரிசுத்த அலங்காரம்னா என்ன? அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். இந்துக்களை பார்த்து நம்ம கத்துக்கணும். இந்துக்கள் கோயிலுக்கு போக பார்த்துருக்கீங்களா? எவனாவது குடிக்காம அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? அவன் கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ பயத்தோட நடக்குது கோயிலுக்கு போகிறான். இஸ்லாமியர்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க பள்ளிவாசலுக்குள்ள தொழுகைக்கு போகும்போது கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தபத்தமாக தான் தொழுகைக்குள்ள போவாங்க. அவங்க குரானை கூட கை கழுவாம குரானை தொட மாட்டாங்க. அல்லையா? அவ்வளோ பயபக்தி அவங்களுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பல்லு விளக்குறதுல, மூஞ்ச கழுவுறதுல, குளிக்கிறதுல அப்படியே வந்துடுது. அப்படியே வரும்போது நம்ம கூட சர்ச்சுக்கு வந்து சில கொசுக்குள்ள சேர்ந்து வந்துடும். நாத்தத்தை பார்த்துட்டு கொசுக்குள்ள நம்மளோட கூட நானும் ஜெபிக்க போகிறேன்னு சபைக்கு அதுவும் வந்தது. அல்லையா? நம்ம உடம்பு கொஞ்சம் சுத்தமா வைக்கணும், குளிக்கணும். வாரத்துக்கு நிறைய பேர் நம்ம கீழே பிளைன்ஸ்ல இருக்கவங்க டெய்லி குளிப்பாங்க. நம்ம ஊட்டி மக்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை குளிச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா குளிக்கவே மாட்டாங்க. இடைப்பட்ட நாட்கள்ல கப்பு வீசிட்டு கிடக்கும். அல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும். நிறைய பேர் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி கரண்ட் செலவாகும்னு சிலர் குடிக்க மாட்டாங்க, விறகு தீர்ந்துடும் சிலர் குடிக்க மாட்டாங்க, சில கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்னு குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க. தண்ணி தீர்ந்துரும்னு சிலர் குடிக்க மாட்டாங்க. இப்ப தண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. எத்தனை நாள் வச்சுட்டு இருப்பேன்? எதுக்கு தண்ணி? உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தானே.
புழங்குறதுக்கு தானே தண்ணி. நிறைய பேர் தண்ணி செலவா கொண்டே குடிக்க மாட்டாங்க. அப்படியே தண்ணி நான் நாடுனா பரவாயில்ல, ஆனா தண்ணி ஒரு டாப்பு குறைஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு தண்ணி செலவானா செலவு, கொஞ்சம் சுத்தபத்தமா இருங்க. அல்லையா? நிறைய பேர் குளிக்கிறது டெய்லி குளிக்க முடியல. நம்ம கிளைமேட்டுக்கு டெய்லி குளிச்சோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமா மேல போய் சேர்ந்துருவோம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தயவு செஞ்சு குடிங்க, அடிக்கடி குடிங்க. இந்த நாக்கமா சுத்தாதீங்க. உங்க வீடுகளுக்கு வரும்பொழுது வேற விதமான நண்பர்கள் பரவி கொண்டிருக்கும் உங்க வீடுகள். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது குடிச்சு சுத்தபத்தமா வாங்க. ஆராதனைக்கு வரும்போது பரிசுத்தமா வாங்க. ஆவிக்குரிய பரிசுத்தம் மட்டும் முக்கியம் இல்லை, சரீரமும் கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நிறைய நேரத்துல ஏசப்பா முக்கிய வரவே மாட்டேங்கிறாரு. ஆண்டவரை நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவருடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு புரியுமா? எனக்கும் ஆசை தான் உன் பக்கத்துல வந்து நின்று உன் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்து உன் கூட பேசணும், எனக்கும் ஆசை தான். ஆனா உடம்புல இருக்கிற நாத்தத்தை தாங்க முடியாது. ஆண்டவர் நிறைய நேரத்தில் வச்சுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் குளிச்சு சுத்தபத்தமா இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் தான் குடிக்கிறது வந்து நம்ம அழுக்கு போறதுக்கு மட்டும் குடிக்கிறது இல்லை. சில டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஹீட் வந்து அது வந்து வெளியே போகுமா. மெயினா குளிக்கிறது என்னன்னா உடம்புல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் ஹீட்டை கம்மி பண்றதுக்காக தான் குளிக்கிறது தான். குளிக்கிறது கூட வந்து உடனே தலையில தண்ணி ஊற்றக்கூடாது, காலில் தான் ஊற்றணும். காலில் இருந்து அப்படியே தண்ணி ஊற்றினா கடைசியில தலைக்கு வரணுமா. அந்த அந்த பிளேஸ்ல இருந்து குளிக்கும் ஆத்துல குளிக்கும் போது பார்த்தீங்களா, அவங்க என்னன்னா தண்ணியில இறங்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாதங்கள் தண்ணீர் நடையும், அதுக்கப்புறம் முட்டி நடையும், அப்புறம் இடுப்பு, அப்புறம் மார்புக்கு, அப்புறம் கழுத்து, ஃபைனலா தான் அவங்களுடைய தலை வந்து தண்ணீர்ல போடும். அதுதான் மெத்தட் ஆகும். நம்ம கூட குடிக்கும் போது எடுத்தோன்னே தண்ணீர் எடுத்து மேல ஊற்றக்கூடாது. காலில் இருந்து அப்படியே தண்ணீர் ஊற்றும் போது தான் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வெளியே வந்து தலை வழியா அந்த ஹீட் போகுமா. ஸோ அதனால குடிக்கிறது வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம உடம்புல ஹீட்டை அந்த டெம்பரேச்சரை கரெக்டான லெவலில் வைக்கிறதுக்காக, அதிகப்படியான ஹீட்டை நம்ம வெளியில உடம்புல இருந்து வெளியே கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம குடிக்கிறோம். அதனால தயவு செஞ்சு அடிக்கடி குடிங்க. இன்னும் சொல்றாங்க, நிறைய பேருக்கு பொடுகு தொல்லையா இருக்கு பார்த்தீங்களா. பொடுகு பார்த்தீங்கன்னா உடம்பு தலை ஃபுல்லா வெள்ளை வெளியா இருக்கும். அவருடைய தலை இப்படி வேற இப்படி ஆஸ்டின் விட்டாங்கன்னா இந்த சொல்றதுல அப்படியே வெள்ளை வெளியா இருக்கும், பொடுகா இருக்கும். பொடுகு வரதுக்கு காரணம் கூட நம்ம தலை சுத்தம் இல்லாததான் சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நீ அடிக்கடி குடிச்சு உன் தலையை சுத்தமா வச்சாலே நிறைய, இதுதான் மெயின் ரீசன் இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம தலையை சுத்தமா வைக்காதனால தான் பொடுகு வருது. பொடுகு வந்தா என்ன ஆகும், முடி கொட்டும். முடி கொட்டினா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம தலை சீவலுக்கு சீப் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேர் அந்த தொலைநோக்கு பார்வையில தான் குடிக்கிறது என்னன்னு தெரியல. அதனால கொஞ்ச நாள் உங்க தலையில முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் உங்களுக்கு பிடிச்ச ஹேர்ஸ்டைலா வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் தலையை சுத்தமா நீங்க குடிச்சு உங்க தலையை சுத்தமா வைங்க. அப்பதான் பொடுகு வராது, அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச ஹேர்ஸ்டைல நீங்க வைக்க முடியும். அதுலையா எனக்கு தலையில முடியே இல்லையே, நான் என்ன ஹேர்ஸ்டைல் வைப்பேன் நீங்க சொன்னா அப்போ கூட பரவாயில்ல, நீங்களும் குடிங்க. உங்க உடம்புக்கு ஹீட் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிறதுக்கு நீங்க குடிங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன், ஃபைனலா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் ரொம்ப முக்கியன்றனால தான் இப்போ கூட நிறைய பேர் சபையில தூக்கி கொண்டிருக்கிறேன். அதுடைய கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. தூக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சபையில வந்து தூங்காதீங்க தயவு செஞ்சு. தூக்கம் முக்கியம். நிறைய பேர் தூங்குறதே இல்லை சரியா. தயவு செஞ்சு கொஞ்சம் தூங்குங்க. நைட் நேரத்துல தூங்கணும், இரவு நேரத்துல தூங்குற பழக்கத்துக்குள்ள வரணும். நிறைய பேர் இரவு நேரத்துல போனை நோண்டிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு தூங்காம 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அது இதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொட்டாவியா விடுறது. வாய் அப்படியே தொடர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உலகமே அந்த வாய் வழியில தெரியுது. வாய் வழியா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கடைசி முனையை விட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரி வாயை திறந்து கொண்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நைட்ல நல்லா தூங்குங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து குறைஞ்சது 8 மணி நேரம் தூக்கம் தேவை. 7 இருந்து 8, 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூக்கம் தேவை. அப்படி அந்த 7 இருந்து 8 மணி நேரம் தூக்கம் கம்மியாச்சுன்னா உடம்புல நிறைய வியாதிகள் வருது சொல்றாங்க. அந்த ஹார்ட் அட்டாக் கூட வரும். தூக்கம் சரியான ஹார்ட் அட்டாக் கூட வரும். ஆனால் தயவு செஞ்சு இரவு நேரத்தில் தூங்குங்க. சப்போஸ் நைட் டியூட்டி போறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பகல்ல வந்து கொஞ்சம் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தூங்காம இருக்கக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, நான் போன வாரம் கூட சொன்னேன், ஒரு பக்கம் சிலர் தூங்குறது இல்லை, இன்னொரு பக்கம் எல்லாம் தூங்கிக்கிட்டே கிடக்குறாங்க. நைட்ல தூங்குறீங்க சந்தோஷம், நைட்ல தூங்கிட்டு எப்படிங்க பகல்லையும் தூங்குறீங்க? எனக்கு சத்தியமா நான் கேள்விப்பட்டேன், அதனால சொல்றேன். நைட்லயும் தூங்குறாங்க, பகல்லையும் தூங்குறாங்க. நைட்லயும் தூங்குற, பகல்லையும் தூங்குற. எதுக்கு நீ உயிரோட இருக்கிற? அல்லேலூயா. எனக்கு தெரியல. இன்னைக்கு செத்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட நிறைய பேர் கூட இன்னும் தூங்கிட்டாங்க. அவன் பகல்லையும் தூங்குறான், நைட்லையும் தூங்குறான். ஏன்னா செத்துட்டான், அவனுக்கு உயிர் இல்லை. உயிர் இருக்கிற நம்ம சிலர் கூட நைட்லையும் தூங்குறாங்க, பகல்லையும் தூங்குறாங்க. அவன் எந்திரிக்கிற ஒரே ஒரு விஷயம், இயற்கை உபாதைகளுக்கும் திங்கிறதுக்கு மட்டும் தான் எந்திரிக்கிறான். மற்றபடி தூங்கிக்கிட்டே கிடக்குறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. உண்மையை தான் சொல்றேன். தயவு செஞ்சு நம்ம சபைக்கு வரவங்க பகல்ல தூங்காது.
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல ஏதோ ஒரு முடியாத கட்டத்துக்கு நீங்க தூங்கு, உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா தூங்கு. சும்மா உட்காந்து நைட்லயும் தூங்குறது பகல்லையும் தூங்குறது அப்படின்னு தூங்குறதாங்க ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப தூக்கம் விருப்பமா இருக்குது, இவனை எடுத்துக்கொடு, நித்தியமா இவன் தூங்கட்டும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டுருவோம். வீட்டுக்கு வந்து இனிமேல் யாராவது பகல்ல தூங்குனீங்க நான் கேள்விப்பட்டேன்னா உங்க வீட்டுக்கு வந்து நிரந்தரமான நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, வசனம் சொல்லிடுவாங்க, ஏங்க பகல்லையும் தூங்குறீங்க நைட்லையும் தூங்குறீங்க. உடனே சொல்லுவாங்க, ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்தியை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எந்த வசனத்தை கொண்டு வந்து எங்க கோட் பண்றாங்க பத்தியா, நம்ம மக்கள் ரொம்ப விவரமான ஆள். அப்ப நான் அந்த நிரந்தரமா அந்த தூக்கத்தை உங்களுக்கு நிரந்தர பரிசாக ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றது. அப்ப நித்தியமா தூங்க வேண்டியதுதான். ஆண்டோடைய வருகை வர வரைக்கும் தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களை வந்து அவர் எழுப்புற வரைக்கும் தூங்கிட்டே இருக்க வேண்டியது. தயவு செஞ்சு இரவுல தூங்குங்க, பகல்ல முடிச்சுட்டுங்க. நிறைய பேர் வந்து இரவுலையும் தூங்குறான் பகலையும் தூங்குறான். இது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம 7 to 8 மணி வரைக்கும் தூங்கினா உடம்புக்கு நல்லது, அதிகமா தூங்கினா உடம்புக்கு கேடுன்னு மருத்துவம் சொல்றாங்க. தூக்கம் இல்லைனாலும் பிரச்சனை, அதிகமா தூங்கினாலும் நமக்கு பிரச்சனை டாக்டர் சொல்றாங்க. அதனால 8 மணி நேரம், நீ அதிகமா தூங்கினா 8 மணி நேரம், கம்மினா 7 மணி நேரம், இதுக்கு குறைவா இருக்கக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேல யாராவது தூங்குனீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இவன் நித்திரை ரொம்ப பிரியமாக இருக்கிறது, இவன் நித்தியமா தூங்கட்டும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு கட்டில்ல, அந்த கட்டில் மூடப்பட்டிருக்கும், அது மூடியோட கட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த கட்டில நீங்க தூக்கி கொண்டே இருக்க வேண்டியதான். யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக அங்க கைப்பிடியோ இல்லை ஆணி வச்சு அடிச்சிடும். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஆண்டவர் வந்து தான் உங்களுக்கு எழுப்புவார். அவருடைய வருகை வரும்போது தான் உங்களுக்கு முடிவு வரும். ஸோ அதனால எங்க தூங்குறதை நீங்க முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதுதான். ஸோ இதை நம்ம கத்துக்கிட்டோம். இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பீங்க சொல்லி கற்றுக்கொண்டு நம்புகிறேன். அவ்வளவுதான் செய்தியை முடிச்சிட்டேன். சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்றேன். முதல் காரியம், ஆண்டவர் இந்த உலகத்தால நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, தீட்டுப்படுத்தாதபடி. தானியேல் ராஜபோஜத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாம பாதுகாத்தது போல இந்த உலகத்தின் அசுத்தங்களால் நம்ம தீட்டுப்படுத்தாதபடி நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இரண்டாவது, சூழ்நிலைகள் மாறினாலும் தானியேல் ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவர் தேர்ந்து விடல. அதே போல நம்மளும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் ஆண்டவர் தேர்ந்து விடக்கூடாது. இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்காக ஜபம் பண்றதை விட்டுறக்கூடாது, வேதம் வாசிக்கிறதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அடுத்து நம்ம பார்த்த காரியம், நம்ம நிறைய என்ன பண்ணணும், ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணணும், சர்க்கரையை கம்மி பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அடுத்து கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி வாக்கிங் பண்ணணும், 7 to 8 மணி நேரம் தூங்கணும், அதிகமாக தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் குளிக்கணும், கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிப்பீங்கன்னு சொல்லி கற்றுக்கணும். இன்னொரு கருத்து